அனைவருக்கும் வணக்கம். கடவுளின் புகழை பாடி அதை ஒரு தொழிலாக கொண்டிருந்த ஒரு பாகவதர் ஒருமுறை பாகவதத்தின் கதையை ஒரு வீட்டில் பிரவசனம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வீட்டிற்குள் ஒரு திருடன் நுழைந்து மூலையில் மறைந்து பிரவசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். பாகவதம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கதைகள் மற்றும் மாயலீலைகள் நிறைந்த ஒரு புனித நூலாகும். திருடன் இக்கதைகளை கேட்கும் கட்டாயத்தில் இருந்தான். பாகவதர் அந்த நேரத்தில் பாலகிருஷ்ணர் அணிந்திருந்த ஆபரணங்களை வர்ணித்துக் கொண்டிருந்தார். கிருஷ்ணரை பசுக்களுடன் அனுப்புவதற்கு முன் தாயார் யசோதை அவருக்கு அணிவித்து மகிழ்ந்த நகைகளை பாகவதர் விவரித்தார். இக்கதைகளை கேட்டு பரவசமடைந்த திருடன் எப்படியாவது அந்த பாலகனின் நகைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். தினமும் சிறு சிறு பொருட்களை திருடுவதை விட இது மேலென்று எண்ணினான். பிரவசனம் முழுவதும் முடியும் வரை திருடன் காத்திருந்து பிறகு அவ்விடத்தை விட்டு சென்றான். இப்பாலகன் இருக்கும் இடத்தை திருடன் அறிய விரும்பினான். ஆதலால் அவன் பாகவதரை பின்தொடர்ந்து அவரை வழிமறித்தான். தட்சணையாக கிடைத்த தனது சிறு செல்வமும் தொலைந்து விடுமோ என பாகவதர் பயந்து தன்னிடம் ஒன்றுமில்லை என்று திருடனிடம் கூறினார். திருடன் பாகவதரின் பொருளில் தனக்கு எந்த அக்கறையும் இல்லை என்றும் அவர் வர்ணித்த மாடு மேய்க்கும் பாலகனின் ஆபரணங்கள் பற்றிய விவரம் தனக்கு வேண்டும் என்றான். தன்னை அவ்விடத்திற்கு அழைத்து செல்லும்படி திருடன் அவரை கேட்டான். பாகவதர் குழப்பமடைந்தார். அவர் திருடனிடம் யமுனை நதிக்கரையில் உள்ள பிருந்தாவனம் என்னும் நகரத்தில் பச்சை புல்வெளியில் இரு பாலகர்கள் காலை வேளையில் வருவார்கள். ஒருவன் மேகங்களின் நிறத்தை போல் நீலவர்ணமாகவும் கையில் புல்லாங்குழலுடனும் மற்றவன் வெளுத்த நிறத்தில் பட்டாடைகளுடனும் இருப்பான். நான் வர்ணித்த நகைகளை அந்த நீலவர்ண பாலகன் அணிந்திருப்பான் என்று கூறினார். பாகவதர் கூறியதை நம்பிய திருடன் பிருந்தாவனத்திற்கு உடனடியாக கிளம்பினான். அந்த அழகான இடத்தை அவன் கண்டுபிடித்து ஒரு மரத்தின் மீது ஏறி அப்பாலகர்கள் வரும் வழியை எதிர்பார்த்து காத்திருந்தான். சூரியோதயம் ஆனது. காற்றுடன் புல்லாங்குழலின் இனிமையான ஓசை மிதந்து வந்தது. அந்த இசை நெருங்கி ஓசை சற்று வலிதானதும் திருடன் அப்பாலகர்களை கண்டான். மரத்திலிருந்து இறங்கிய அவன் பாலகர்களை நெருங்கினான். பாலகிருஷ்ணரின் மனோகரமான ரூபத்தை கண்டதும் அவன் தன்னை மறந்து அவரை கைகூப்பி வணங்கினான். ஆனந்த கண்ணீர் அவன் கண்களிலிருந்து வழிந்தது. இக்கண்ணீர் அவன் உள்ளத்திலிருந்து வந்ததால் தன்மையாக இருந்தது. இந்த அழகான பாலகர்களை எந்த தாயார் அனுப்பியிருப்பார்கள் என எண்ணி அவன் வியந்தான். கண்களை அகற்றாமல் அவன் அவர்களை பார்த்தான். அவனுள் மாற்றம் தொடங்கியது. அவன் பாலகர்களை நெருங்கி நில் என்று கூச்சலிட்டபடி கிருஷ்ணரின் கையை பிடித்தான். அக்கணமே பஞ்சு மூட்டை நெருப்பில் எரிவது போல் அவனது பழைய கர்மாக்கள் அழிந்தன. அவன் கிருஷ்ணரை நெருங்கி மிக அமைதியாக யார் நீ என்று கேட்டான். கிருஷ்ணர் அவனை பார்த்து ஏதும் அறியாதது போல் உன் பார்வை என்னை பயமூட்டுகிறது, தயவு செய்து என் கைகளை விட்டுவிடு என்றார். திருடன் அவமானத்துடன் என்னுடைய கெட்ட எண்ணம் என் முகத்தில் பிரதிபலிக்கிறது, எனவே நீ பயந்து கொள்கிறாய். நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன், ஆனால் நான் உன்னை விட்டுவிட வேண்டும் என்று மட்டும் தயவு செய்து கூறாதே என்றான். குறும்புக்கார கிருஷ்ணன் திருடனிடம் அவன் வந்த காரணத்தை நினைவுபடுத்தி சிரித்தபடியே இதோ இந்த ஆபரணங்களை எடுத்துக்கொள் என்றார். குழப்பமடைந்த திருடன் அனைத்து ஆபரணங்களையும் நீ கொடுத்து விட்டால் உன் தாயார் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டாரா என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் நீ அதை பற்றி கவலைப்படாதே, என்னிடம் அதிக அளவில் ஆபரணங்கள் இருக்கின்றன. நான் உன்னை விட பெரிய திருடன், ஆனால் நம் இருவரிலும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கிறது. நான் எவ்வளவு திருடினாலும் எவரும் என்னை பற்றி புகார் கூற மாட்டார்கள். என்னை அன்புடன் சித்தசோரா என்று அழைப்பார்கள். உனக்கே தெரியாமல் உன்னிடம் பழைய ஆபரணம் ஒன்று இருக்கிறது, உனது சித்தம். அதை நான் இப்போது திருடி எடுத்து செல்லப் போகிறேன் என்று கூறிய பிறகு இரு பாலகர்களும் கண் பார்வையில் இருந்து மறைந்து விட்டனர். திருடன் வியக்கும் வகையில் ஆபரணங்கள் நிறைந்த ஒரு பை அவன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பாகவதரின் வீட்டுக்கு எடுத்து வந்து அவன் நடந்த அனைத்தையும் அவருக்கு விவரித்தான். பாகவதர் இப்போது பயந்து திருடனை வீட்டிற்குள் அழைத்து சென்று பையை திறந்து பார்த்தார். அவர் திகைக்கும் வகையில் பாகவதத்தில் அவர் விவரித்தபடியே கிருஷ்ணர் அணிந்திருந்த அத்தனை ஆபரணங்களும் அப்பையில் இருந்தன. ஆனந்த கண்ணீர் வடித்தபடி பாகவதர் திருடனிடம் கிருஷ்ணரை அவன் கண்ட இடத்திற்கு தன்னை அழைத்து செல்லுமாறு கூறினார். திருடன் ஒப்புக்கொண்டு தான் முந்தைய தினம் கிருஷ்ணரை கண்ட இடத்திற்கு அவரை அழைத்து சென்றான். திடீரென திருடன் ஆச்சரியத்துடன் அதோ அங்கே அவன் வருகிறான் என்று கூறினான். பாகவதர் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ஏமாற்றமடைந்த அவர் ஒரு திருடனுக்கு நீங்கள் தரிசனம் அளித்தீர்கள், எனக்கு ஏன் இல்லை என்று கேட்டார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மிகுந்த பரிவுடன் இவ்வாறு பதிலுரைத்தார். நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை மற்ற கதைகளைப் போல படிக்கிறீர்கள். திருடனோ நீங்கள் என்னை பற்றி கூறியதை நம்பி என்னை தேடி வந்தான். என்னிடம் பூரண நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைபவர்களுக்கு நான் தரிசனம் அளிக்கிறேன். இப்படி கூறி மறைந்தார். உண்மையில் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். கடவுளை நாம் மனதார நம்பும் பொழுது கடவுள் நம் கூடவே இருப்பார். நாம் நினைத்த இடங்களில் நம் கண்ணுக்கு தெரிவார். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.